சப்போஸ் அதுவுமா பிரியாணி சாப்பிட்லன்னா நம்மளுக்கு டே ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா? இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ கூட்டம் அலமோதுது. என்னடா ஒருவேளை ஃப்ரீயாக எதனா பிரியாணி கொடுக்குறாங்களோ அப்படின்னு பார்த்தோம். பிரியாணி வாங்குறதுக்கு டோக்கன் எல்லாம் கொடுப்பாங்களாம். 60 டோக்கன் ஒரு டபராக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் 46வது டோக்கனை வாங்கிட்டு வெயிட் பண்ணிருந்தாரு. 1 மணி நேரம் கழிச்சு தாங்க எங்களுக்கு பிரியாணி கிடச்சிது. அதுவும் ஒரே ஒரு சிக்கன் பிரியாணி தான் கிடச்சிது. அவ்வளோ பிஸியாக ஓடிட்டு இருக்க ஒரு இடம் அது. இப்போ என் வாழ்க்கையோட அனுபவத்திலிருந்து நீ கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்லு? நீங்களே சொல்லிடுங்க பாஸ். பெங்களூரில் இருக்கிற எங்களுக்கு ஆற்காடு பிரியாணி கிடைக்காதுன்னு சொன்னால் விட்டுருவோமா? அதனால் கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் அடித்து பிடிச்சாது நம்ம பிரியாணியை வாங்கிடுறோம். ஆஸ் அ பிரியாணி லவராக பிரியாணியை சாப்பிட்றோம். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சிக்கன் பிரியாணியே இப்படி இருக்குன்னா அப்போ மட்டன் பிரியாணியாக இருந்தால் இன்னும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம். மட்டன் பிரியாணி எங்களுக்கு கிடைக்கல ஆக்சுவலாக. நீங்கள் மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் போயிருந்த இடம் ஆற்காடில் இருக்கிற ஸ்டார் பிரியாணி.